சனாதன தர்மத்தில் மகா சிவராத்திரி பண்டிகை மிகவும் புனிதமானது, மாயமானது மற்றும் ஆன்மீக உணர்வு நிறைந்ததாக கருதப்படுகிறது. இந்த இரவு ஆதிதேவன், மகாதேவ், திரிநேத்ராதாரி, நீலகண்டர் மற்றும் அழிவு மற்றும் நலனின் கடவுள் என வணங்கப்படும் கடவுள்களின் கடவுளான சிவபிரமானை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சிவனின் வடிவமே தியானம், சிவனின் பெயர் விடுதலை மற்றும் சிவபக்தி என்பது வாழ்க்கையின் இறுதி இலக்கு. மகா சிவராத்திரியின் ஆன்மீக முக்கியத்துவம். சாஸ்திரங்களின்படி சிவபெருமான் படைப்பின் தோற்றம், அவர் படைப்பு, வாழ்வாதாரம் மற்றும் அழிவின் சமநிலையாளர். மகா சிவராத்திரி என்பது சிவ அம்சம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் தெய்வீக இரவு. இந்த இரவு சுய சிந்தனை, தவம், மந்திரம் மற்றும் தியானத்திற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த இரவில் சிவபக்தர்கள் வழிபடுவது பல பிறவிகளின் பாவங்களை அழித்து சிவனின் ஆசிகளை பெறுவதற்கு உரிமை அளிக்கிறது என்று கூறப்படுகிறது. திங்கட்கிழமைகள், சாவணவாதம், சிவராத்திரி, குறிப்பாக மகா சிவராத்திரி, இவை அனைத்தும் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது. இருப்பினும் பால்குண மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் சதுர்தசியில், அதாவது 14ஆம் நாள் வரும் மகா சிவராத்திரி சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. மகா சிவராத்திரி தேதி 2026 வேத நாட்காட்டியின்படி பால்குண மாத கிருஷ்ணபட்சத்தின் சதுர்தசி, அதாவது 14ஆம் நாள் பிப்ரவரி 15, 2026 மாலை 5:34 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 16, 2026 மாலை 6:04 மணிக்கு முடிவடைகிறது. இரவு நேரத்தில் வழிபடும் மரபின்படி மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 15, 2026 ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படும். வழிபாட்டிற்கு நல்ல நேரம் நிஷா காலம். இரவில் மகா சிவராத்திரி வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. முதல் நல்ல நேரம் மாலை 5:54 மணி முதல் இரவு 9:03 மணி வரை. இரண்டாவது நல்ல நேரம் இரவு 9:03 மணி முதல் அதிகாலை 12:12 மணி வரை. இந்த நேரங்களில் சிவனையும் பார்வதியையும் வழிபடுவது பக்தரின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:31 மணி முதல் பிற்பகல் 3:03 மணி வரை விரதத்தை முடிக்கலாம். மகா சிவராத்திரி வழிபாட்டு முறை. மகா சிவராத்திரி என்று காலையில் நீராடி சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். வீட்டிலோ அல்லது கோவிலிலோ ஒரு சிவலிங்கத்தை நிறுவுங்கள். களிமண் அல்லது செம்பு பானையிலிருந்து தண்ணீர் அல்லது பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்கள். பெல்பத்திரா, ஆக், ததுரா, சாம்பல், அரிசி மற்றும் பூக்களை வழங்குங்கள். ஒரு விளக்கை ஏற்றி தூபம் மற்றும் விலங்குகளால் வழிபடுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலேயே களிமண்ணால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பக்தியுடன் வழிபடலாம். இந்த நாளில் சிவபுராணம் ஓதுவது, மகா மிருத்யுஞ்சய மந்திரம் மற்றும் பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய ஆகியவற்றை உச்சரிப்பது சிறப்பு நன்மைகளை தரும். இரவில் விழித்திருந்து சிவனின் பெயரை நினைவு கொள்வது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது. 4 யாமிகளில் வழிபாட்டின் முக்கியத்துவம். வேதங்கள் கூறுவது படி மகா சிவராத்திரி இரவு 4 யாமிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்கள் வசதிக்கேற்ப எந்த யாமிலோ அல்லது 4 யாமிலோ சிவனை வழிபடலாம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் வழிபடுவது வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் மற்றும் பந்தங்களிலிருந்து ஒருவரை விடுவிப்பதாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரியில் நடைபெறும் 4 யாம பூஜை, அதாவது 4 கால பூஜை என்பது சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் விடியற்காவை வரை இரவை 4 சமபகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு யாமத்திலும் தனித்தனி முறையில் சிவபெருமானை வழிபடும் சரித்திரமான முறையாகும். முதல் யாமத்தில் பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு தூய நீர், பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபித்து பில்வ இலைகளை அர்ப்பணித்து வழிபடுகின்றனர். இது மனமும் மடமும் சுத்தமடையச் செய்யும் ஆரம்ப பூஜையாக கருதப்படுகிறது. இரண்டாம் யாமத்தில் தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து ருத்ரம், சிவபுராணம் அல்லது தேவர பாடல்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த யாமம் பக்தியின் ஆழத்தை உயர்த்தும் காலமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாம் யாமம் நள்ளிரவு நேரத்துடன் தொடர்புடையது. இது நிஷித காலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் சிவபெருமானின் அருள் மிகவும் அதிகம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தேன், விபூதி, இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபித்து தியானம் செய்வது சிறப்பாகும்.
4ஆம் யாமம் விடியற்காலை நேரத்தில் நடைபெறுகிறது. இந்த யாமத்தில் தூய நீர், ரோஜா நீர் அல்லது கங்கை தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்து தீபாராதனை செய்து இறுதியில் நைவேத்தியம் சமர்ப்பித்து பக்தர்கள் விரதத்தை முடிக்க தயாராகின்றனர். இது ஆன்மீக ஒளி உதயமாகும் காலத்தை குறிக்கிறது. இந்த 4 யாம பூஜையை முழு இரவும் கண்விழித்து மன உருநிலையோடனும் ஜபமும் தியானத்துடனும் செய்தால் பாவ நிவிர்த்தி, மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரியின் புராணக் கதை. மகா சிவராத்திரி தொடர்பாக பல கதைகள் பரவி வருகின்றன. ஒரு நம்பிக்கைப்படி பார்வதி தேவி சிவனை தனது கணவராக பெறுவதற்காக கடுமையான தவம் செய்தார். அவரது தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பால்குணமாத கிருஷ்ண சதுர்தசியில் அவரை மணந்து கொண்டார். எனவே இந்த தேதி மிகவும் புனிதம் என்று கருதப்படுகிறது. கருட புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கதையின்படி ஒரு நிஷாதராஜர் அறியாமல் சிவலிங்கத்திற்கு பில்வ இலைகள் மற்றும் தண்ணீரை வழங்கினார். அந்த அறியாமை சிவ வழிபாடு அவருக்கு மிகுந்த நல்லொழுக்கத்தை கொண்டு வந்தது மற்றும் அவர் இறந்த பிறகு சிவனின் சீடர்கள் அவரை பாதுகாத்தனர். சிவனின் அருள் அறிவால் அல்ல, உணர்ச்சியால் ஆதிக்கம் படுத்தப்படுகிறது என்பதை இந்த கதை கற்பிக்கிறது. சிவபக்தியின் செய்தி. சிவன் எளிய உணர்வுகளால் மகிழடைகிறார் என்பதை மகா சிவராத்திரி நமக்கு நினைவாட்டுகிறது. அவர் களங்கமற்ற போலேநாத். உண்மையான பக்தியுடன் செய்யப்படும் சிறிய அளவிலான வழிபாட்டிலும் கூட தனது ஆசிகளை பொழிகிறார். ஈகோ, இரக்கம், கட்டுப்பாடு, சுய தூய்மையை துறப்பதற்கான பாதையை இந்த பண்டிகை நமக்கு காட்டுகிறது. சிவஸ்துதி மற்றும் பஞ்சாக்ஷரத்தின் முக்கியத்துவம். இந்த புனித சந்தர்ப்பத்தில் சிவ பஞ்சாக்ஷர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்துகள் ந, ம, ஷி, வே, யா 5 எழுத்துக்களை குறிக்கவும் பக்தனை சிவ கொள்கையுடன் இணைக்கவும் உதவுகின்றன. இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்யும் பக்தன் சிவலோகம் அடைந்து சிவபெருமானின் சந்நிதியில் மகிழ்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகா சிவராத்திரி ஆத்மாவை சிவனுடன் இணைக்கும் பயிற்சியாகும். இந்த இரவு அறியாமையிலிருந்து அறிவுக்கும், இருட்டிலிருந்து ஒளிக்கும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும் எடுத்துச் செல்லப் போகிறது. 2026 மகா சிவராத்திரியின் இந்த புனித சந்தர்ப்பத்தில் உண்ணாவிரதம், மந்திரம், தியானம் மற்றும் பக்தி மூலம் சிவபெருமானின் ஆசிகளை பெற்று உங்கள் வாழ்க்கையை சிவனைப் போல ஆக்குங்கள். ஓம் நமசிவாய.